என் தங்கப்பிள்ளையே, சனிக்கிழமை இரவில் இந்த வாக்கு உனக்கானது. ஏனென்றால் நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு உன் வீட்டிற்கு ஒருவர் வருகின்றார். நிச்சயமாக அவரினுடைய தாய் தன் பிள்ளையை உன் வீட்டில் விட்டு செல்வார். நாளை மறுநாள் தான் அவர் உன் வீட்டிலிருந்து செல்ல போகிறார். அதாவது நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் நாளை முழுவதும் உன் இல்லத்திலேயே இருந்து நாளை மறுநாள் காலையில் அவர் பணிக்கு செல்ல உன் இல்லத்திலிருந்து கிளம்பி விடுவார். இது யார்? உன் வீட்டிற்கு வரக்கூடிய இவரை பற்றி எதற்காக அம்மா சொல்ல வந்திருக்கிறாள்? இது யாருடைய பிள்ளை? அழைத்து வருகின்ற அந்த தாய் யார் என்பதனை எல்லாமும் என் பிள்ளைக்கு நான் சொல்ல வேண்டும். என் குழந்தையே, உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க சரியாகவே புரிந்து கொள்கிறாய் என்றால் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நேரங்களை நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எப்பொழுதும் என்னை நினைக்கும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நான் எண்ணியதோடு மட்டுமல்லாமல் என் குழந்தை எப்பொழுதும் கவலைப்படாதபடி, என் பிள்ளை எதையும் யோசித்து கலங்கிடாதபடி ஒரு நன்மையை நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். உன் வீட்டிற்கு வரக்கூடியவரால் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை ஒருபோதும் உன் தாயானவள் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். இந்த நல்லதை பெறுவதற்குரிய அத்தனை தகுதியும் என் பிள்ளைக்கு இருக்கும் பொழுது அதை ஒருபோதும் நாம் வேண்டாம் என்று மறுக்கவும் மாட்டேன். அப்படியானால் உன்னை தேடி நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான உண்மைகளை எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சூழ்ந்து நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயத்தை நீ முழுக்க என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களிலும் என்றும் இந்த தாய் நான் இருக்கிறேன் எனும் பொழுது இனி உனக்கு நடத்தப்படும் அத்தனை விஷயங்களையும் நீயே என்னவென்று தெரிந்து கொள்ளும்படி உனக்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை தேடி வரப்போகிறது. எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கானதாக மாறப்போகிறது. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் இனி என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தம் கொண்டு நிற்காதே. உன்னை தேடி இந்த தாய் வருகின்ற வேளைகளில் எல்லாமும் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நான் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தெளிவினை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் உணர்த்த நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பேன். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் அம்மா யாரை உன் இல்லத்திற்குள் வருவதை நான் அனுமதித்திருக்கிறேன் என்பது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
பயனுள்ள ஒரு விஷயமாக அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையாவது யோசித்து நாம் எப்பொழுதும் மனம் வருத்தம் கொண்டு நிற்பதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு நாம் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியில்லை என்று நாம் நினைக்கிறோம், இது நமக்கு தேவையில்லை என்று நாம் யோசிக்கிறோம். சில சமயங்களில் இது நமக்கு நடக்கவே வேண்டாம் என்று கூட நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறது எனும் பொழுது அதை எப்பொழுதுமே நாம் அதனை உணர்வால் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எப்பொழுதுமே நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வாழ்க்கையின் உச்சம் எங்கே என்று நீ யோசித்து கொண்டிருப்பாயானால் எப்பொழுது நீ மனநிறைவு அடைகிறாயோ, எப்பொழுது போதும் என்ற எண்ணம் உனக்குள் வருகிறதோ, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மையான ஒரு மாற்றம் என்பதனை நீ மறக்காதே. எந்த நொடியிலும் நீ சந்திக்கும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உன்னை தேடி வந்து வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நாம் எதிர்பார்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நமக்குரிய ஒன்றை நடத்தி கொடுப்பதை நாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களோடும் நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கை நம்மை எப்பொழுதும் கேலி செய்து கொண்டும் கிண்டல் செய்து கொண்டும் தான் இருக்கும். என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து கொள்வதில்தான் உனக்குள் திறமையே இருக்கிறது. என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வதில்தான் இந்த வாழ்க்கையும் உனக்குள் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. எந்த நாளும் நீ என்னவாகும் என்பதனை எல்லாமும் யோசித்து எப்பொழுதும் எதிலும் கலக்கம் கொண்டிருக்காமல் உன்னிடத்தில் நான் உருவாக்கும் இந்த விஷயங்களோடு நீ உன்னை எப்பொழுதும் சரியாக பின்னி பிணைத்து கொண்டே இருந்தால் அது போதும். எந்த நிலையும் எந்த வாழ்க்கையும் உனக்கு சரியாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இந்த தாயின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க யோசிக்கிறது தெரியுமா? நாம் கொடுப்பதை இந்த பிள்ளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமா என்பதை மட்டும்தான். நாம் இந்த பிள்ளைக்கென்று தருவதை அந்த பிள்ளை உறுதியாக காப்பாற்றுமா என்பதுதான். சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். இந்த நேரம் முழுக்க இனி எந்த நாளும் எந்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். மனத்தெளிவோடு எதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். தேடி வரும் விஷயங்கள் உனக்கு தேவைகளோடு வந்து சேரும் என்றால் இனிமேல் என் பிள்ளை எப்பொழுதும் அதை நீ பத்திரப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியென்று உணர்ந்துவிட கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கானது என்று நான் சொல்லும் இந்த நேரம் அதை நீ உன் வசமாக்கிவிட என்னென்ன முயற்சிகள் செய்கிறாய் என்பதனை நான் கவனித்து கொண்டிருப்பேன். இதை அடைவதற்கு நீ என்னென்ன விஷயங்களை எல்லாமும் முன்னெடுத்து வருகிறாய் என்பதனை நான் கவனித்து கொண்டிருப்பேன். எந்த நேரமும் இனி என் பிள்ளை தனக்குரிய தேவைகளை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டும் உனக்குரிய தீர்வுகளை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டும் எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வராகி என்பவள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி வரும் விஷயங்களை உனக்கு முழுக்க முழுக்க சரி செய்து கொடுப்பவள் அல்லவா? முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை வழிநடத்துபவள் அல்லவா? உனக்கு நல்லது செய்ய ஒருவர் வருகிறார் என்றால் எக்காரணம் கொண்டும் அவரை நான் தவிர்க்க மாட்டேன். எக்காரணம் கொண்டும் அவர்களை நான் விட்டுவிட மாட்டேன்.
உன்னிடத்தில் நின்று பேசும் இது போன்ற விஷயங்களினால் எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. எதுவும் எனக்கு கிடைக்கப் போவதும் கிடையாது. அதையும் தாண்டி நான் உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? இதையும் தாண்டி நான் உன்னிடத்தில் பேச நினைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தை, நீ எதையுமே தெளிவாக உணர்வதன் மூலமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சரியான மனநிலையோடு என் பிள்ளை எதையுமே நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். 1000 விஷயங்கள் நடந்திருந்தாலும், 1000 சோதனைகளும் வேதனைகளும் வந்திருந்தாலும், நடக்கும் எல்லாமுமே உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது உனக்காகவே எப்பொழுதும் இந்த வராகி வரும் பொழுது அதை ஒரு நாளும் என் பிள்ளை உதாசீனப்படுத்திவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களிலும் நான் உன்னை தேடி வந்து உனக்கென கொடுப்பதை நீ சர்வசாதாரணமாக எண்ணிவிடக் கூடாதல்லவா? என்ன நடக்கிறது என்ற எண்ணங்கள் எல்லாமும் இனி உனக்கு கேட்பதை எல்லாமும் சர்வ நிச்சயமாக சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் விஷயங்களை நான் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவாய். உனக்காகவே இந்த வராகி எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு வசந்த காலத்தையும் உன்னிடத்தில் சொல்கிறேன். உடனிருப்பவர்களை எப்பொழுதும் நாம் நினைத்து நினைத்து கலங்கியது போதும். இப்பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் நமக்கு நல்லதை செய்ய வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நன்மைகளோடு நம்மை தேடி வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் குழப்பங்களை தருகிறதோ அந்த விஷயங்களை எல்லாமும் ஓரமாக வைத்துவிட்டு நாளை உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் மீது முழுமையான நம்பிக்கை வை. விடுமுறை நாள் இவருக்கு உன் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் முழுமையாக வந்ததனால் அவள் தாயிடம் சொல்லி அவர் உன் வீட்டிற்கு வருகிறார். என் குழந்தையே, எல்லாவற்றிற்குமான காரணங்களும் எல்லாவற்றிற்குமான நேரங்களும் உன்னை தேடி வரும் சூழ்நிலைகளும் முழுக்க முழுக்க உன்னை எப்படியாக மாற்றுகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வரும் இந்த காலத்தில் இனி உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக உன்னை தொடரும் என்பதனை மறக்கக்கூடாது. உடனிருக்க நான் எப்பொழுதும் உன்னோடு என்றும் உனக்கு துணை இருக்க, இதைவிட வேறு எந்த சூழ்நிலையானாலும் சரி நான் எப்பொழுதும் உன்னை காத்து நிற்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நாளிலும் உனக்குள் ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உள்ளிருந்து நான் உனக்கு கொடுக்கும் எல்லா நன்மையிலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதில் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை தேடி வருபவர்களை வரவேற்கும் பக்குவமும் உனக்குள் இருந்து விட்டாலே அது போதும். எந்த நாளும் என் பிள்ளை தனக்குரிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய். எதையும் உணர்ந்து என் பிள்ளை நீ பெருமதிப்போடு இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ உணர்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை தேடி உண்மைகளை நாம் சூழ்ந்து எப்பொழுதும் நமக்காக இருக்கக்கூடியவர்களை அன்போடு அரவணைத்து நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றிவிட எப்பொழுதும் நாம் தயாராக இருந்து விட்டோமானால் அது போதும். ஒவ்வொரு நிலையிலும் உன் விருப்பங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி தருவதை நீ புரிந்து கொள்வாய். எந்த நாளிலும் உன்னுடைய மனதில் இருக்கும் நிலையான எண்ணங்களோடு
இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாமல் எதையாவது யோசித்து கொண்டும் நாம் கலங்கிக் கொண்டும் இருப்பதை நிறுத்திவிட்டு நமக்கான விஷயங்களோடு நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய காலகட்டம் இது. நாம் என்ன நினைக்கிறோம் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் காலகட்டம் இது. இனி நடப்பது என்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வராகி சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக்குகிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையில் உன்னை இது உருவாக்குகிறது, எப்படிப்பட்ட ஆச்சரியங்களுக்குள் உன்னை தெளிவுபடுத்துகிறது என்பதனை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, நான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு நான் முழுமையாக சொல்லித் தருவது போல இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் உன்னுடைய விருப்பங்களோடு எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் ஏற்றுக்கொண்டும் புரிந்து கொண்டும் வாழ வேண்டும். நாளைய காலை நேரம் வரை இந்த தாயானவளுக்குரிய பஞ்சமி திதி நேரம். பஞ்சமி திதி நாளை காலையோடு முடிவடைந்த பிறகு உன்னுடைய இல்லத்தில் சஷ்டி திதியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்க போகிறது. அப்படியானால் சஷ்டியினுடைய நாயகனான அப்பன் முருகன் உன் இல்லத்திற்கு வருகிறார். அதாவது பஞ்சமி நாயகி வராகி உன் இல்லத்தில் கந்தனை விட்டு விட்டுத்தான் செல்கிறார். அதைத்தான் அம்மா சொன்னேன். தாய் விட்டு செல்கிறாள் தன் பிள்ளையை விடுமுறை நாளுக்காக என்று. என் குழந்தையை, அப்பன் முருகன் பொதுவாகவே சஷ்டி திதியில் தெய்வத்தினுடைய வழிபாடு அதிகாலை வழிபாடு. அப்படியானால் நாளை சஷ்டி திதியில் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் நாளை மறுநாள் சஷ்டி திதி முடிவடையும் வரை உன் இல்லத்தில் தானே இருக்க போகிறார். நாளை பகலில் இவர் உன் இல்லத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கான பல நன்மைகளை செய்துவிட்டுத்தான் அங்கிருந்து செல்ல போகிறார் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று பேசுகின்ற எல்லாமும் இனி உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வரும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த காலம் இனி உன்னை தேடி வருவதில் உனக்கு வேண்டியதை எல்லாமும் கொடுப்பது போல நாளை கந்தனின் அருளோடு உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது என்பதனை மறக்காதே. நாளை உன் வீட்டில் கந்தன் இருக்கப் போகிறார் என்றால் உன் வீடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை தாண்டி உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரினுடைய மனதிலும் தூய்மையான சிந்தனைகள் இருக்க வேண்டும். எந்த ஒரு தீய வார்த்தைகளையும் வீட்டிற்குள் பேசாமல் இருக்க வேண்டும். தீய விஷயங்களை அந்த வீட்டிற்குள் நாம் உலவ விடாமல் இருக்க வேண்டும். இப்படி மட்டும் நாளை இருந்து விட்டாயானால் நிச்சயமாக கந்தன் உன் வீட்டிற்கு வருவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இந்த வராகி சொல்வதை எல்லாமும் இன்று தெரிந்து கொள்ளும் பாக்கியம் கிடைத்து உண்மையில் அதை நீ தெரிந்து கொண்டாய் என்றால் உடனடியாக இன்று எனக்கு ஓம் சரவண பவ என்று பதிவிட்டு செல்ல வேண்டும். நீ ஓம் சரவண பவ என்று பதிவிட்டால் நான் புரிந்து கொள்வேன். இத்தனை நேரம் என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டதோடு மட்டுமல்லாமல் அப்பன் முருகனையும் நீ உணரத் தொடங்கி விட்டாய் என்பதனை நான் நிச்சயமாக புரிந்து கொள்வேன். இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த நேரம் இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளோடு உன்னை தேடி வந்து வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். வராகி நினைத்தது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு ஏகப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும். உன்னை சுற்றி வந்து
உனக்குள் நன்மைகளை கொடுக்கும். எந்த நாளும் என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் தெளிவடையும். உன்னை ஆட்டி படைத்த தீமையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கு நன்மையான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.